முதலமைச்சர் விஜயின் உருவ பொம்மையை திமுகவினர் எரித்ததால் தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. தற்பொழுது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் குறித்தும் தமிழக முதலமைச்சர் குறித்தும் அவதூறாக பேசியதாக கூறி தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் இன்று அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது நடவடிக்கையை கண்டித்தும் தமிழக அரசினுடைய காவல்துறையை கண்டித்தும் பல்வேறு பகுதிகளில் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகர திமுக சார்பில் திமுக நிர்வாகி வேலுச்சாமி மற்றும் ஜெயராமன் தலைமையிலான திமுகவினர் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் தாவேக அரசுக்கு எதிராகவும் தமிழக காவல்துறையை கண்டித்தும் அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் ஊர்வலமாக வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையிலும் அனுமதியின்றி கூடியதாக போராட்டம் நடத்தியதாக கூறி திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதேபோல் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதிலும் திமுகவினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் திமுகவினர் பல்வேறு சாலை மறியல் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனை அடுத்தாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது காவல்துறையினரும் கைது செய்து வருகின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.